Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் BO எக்ஸாமோட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். ஆனுவல் பிளானரில் வரக்கூடிய நவம்பர் 2025ல் இதோட டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் சைக்காலஜிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, கம்பேரிங் டு அதர் சப்ஜெக்ட்ஸு நமக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது சைக்காலஜி. அண்டு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்போம். ஒரு BO எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு 30 கேள்விகள் கொடுக்குறாங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 81 இருந்து 110 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் வரும். அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வேர் டு ஸ்டடி கொடுப்போம். அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் இதில் வராது. ஆனால் சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர்ஸ்லாம் என்ன, அந்த கொஸ்டின்ஸோட மோடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா February 15, 2020 நடந்த கொஸ்டின் பேப்பரோட மாடலு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சைக்காலஜி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் 81 இருந்து சைக்காலஜி கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் பைலிங்குவலில் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பார்க்குறோம். த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் இஸ், அதாவது பேச்சு குறைபாடுடைய குழந்தைகளுக்கான செயல்முறை நுண்ணறிவு தேர்வானது. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இன்டெலிஜென்ஸு நுண்ணறிவிலிருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. பொதுவாக நீங்கள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2008-2009 சந்தானம் புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்டெலிஜென்ஸை பற்றி. தமிழ் மீடியத்துக்கு சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா எஸ்கே மங்கள் ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். அதாவது பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பின்டர் பேட்டர்சனின் நுண்ணறிவு அளவுகோல் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டெலிஜென்ஸ் இஸ் எ காம்போசிட் ஆஃப் மெனி எபிலிட்டிஸ் அக்கார்டிங் டு, அதாவது நுண்ணறிவு என்பது பல திறன்களின் கூட்டு என உரைத்தவர் யார்? ஆன்சர் பார்க்குறோம், ஆல்ஃப்ரெட் பின்னெட். ஸோ இது ரெண்டாவது கேள்வி. இன்டெலிஜென்ஸில் இருந்தே நிறைய கோட்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. யார் யார் எந்தெந்த கோட்பாடுகள் அப்படின்னும் கேட்பாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வகைப்பாடுகளுமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். The psychologist Carl Rogers is a specialist in. கார்ல் ரோஜர்ஸ் வல்லுநராக காணப்படுவது எந்த துறையில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், அதாவது தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அறிவுரை பகர்தல், பரிசளித்தல், தண்டனைகளும் இந்த மாதிரிலாம் வரும் பாருங்கள். அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கேள்வி. And then next one. Mental health is a desirable behaviors seen at a certain age among people is the definition given by. அதாவது மனநலம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினரில் பெரும்பாலோரிடையே காணப்படும் விரும்பத்தக்க நடத்தை மாற்றம் என்ற வரையறை கொடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரெய்க். இப்போ தான் நம்ம பார்த்தோம் டெஃபினிஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சைக்காலஜி ரொம்ப ஹார்டஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம படிக்காமே போகிறதுனால நிறைய கேள்விகள் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் டெஃபினிஷன்ஸ் எவ்வளோ மஸ்ட் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் கேட்டுட்டு அது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதே மாதிரி ஆன்சரில் பாருங்கள், இந்த உளவியலாளர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிரெய்க் அப்படின்றவர் நம்ம அதிகமாக படிச்சிருக்கவே மாட்டோம் இல்லைங்களா. இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், அட்லரு, ஸ்கின்னரு, கார்ட்னரு, இவங்களெல்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸை இந்த கேள்வி நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன். த கிளாஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இன்டு இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னாலே யார்? அகமுகன் மற்றும் புறமுகன் பற்றி. அக்கார்டிங் டு தர் பர்சனாலிட்டி இஸ் டன் பை, அதாவது மனிதர்களை அகமுகிகள் மற்றும் புறமுகிகள் என்னும் ஆளுமை அடிப்படையில் பிரித்தவர் யார்? ஸோ ஆளுமை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஆன்சர் தெரியும், கார்ல் ஜங். இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் படிக்க வேண்டிய கேள்வியே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரத்துலேயும் கொடுத்துருப்பாங்க, சந்தானம்லேயும் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி எவ்வளோ சைக்காலஜிஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அந்த டாப்பிக்கில் இருந்தும் இந்த கேள்வியை நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். The development of a personality starts in mother's womb is a view of, அதாவது தாயின் கருவறையில் ஆளுமை தோன்றுகிறது என்று எண்ணியவர் ஆப்ஷன் சி, ரேங்க்.
இன்டெலிஜென்ஸ்லேருந்து அடுத்தடுத்து கேள்விகள் பார்த்தோம். உடனே பாருங்கள், ஆளுமையிலேருந்தே அடுத்தடுத்த கேள்விகள். எங்கேயோ போயிட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டு அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். அண்டு நம்ம முன்னாடி பார்த்த ஆப்ஷன் மாதிரியே தான். இப்போ முரே, ரோஷாக்கு, அதே மாதிரி ஃப்ராய்டு இவங்கெல்லாம் இல்லாமல் ஆப்ஷன் பாருங்கள், ரேங்க் அப்படின்னு இருக்குது. அதுக்காகத்தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். நீங்கள் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு பாதி பயம் போயிடும், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோவே. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். த மெத்தட் ஆஃப் ஸ்டடி போத் நார்மல் அண்ட் அப்நார்மல் பர்சனாலிட்டிஸ். சாதாரண மற்றும் அசாதாரண ஆளுமைகளை பற்றி கற்கும் முறை. ஆன்சர் பாருங்கள், கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட், தனிநபர் வரலாறு முறை. தொடர்ந்து பர்சனாலிட்டியிலேருந்தே இது 3வது கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் என்பது. ஆன்சர் புற ஊக்கிகள், எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், பரிசுகளும் தண்டனைகளும் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், சிலபஸில் இருந்து அடுத்தடுத்த டாப்பிக்கே அப்படியே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. ஊக்கிகள் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் வந்து இந்த குவாலிட்டி இருந்தால் புற ஊக்கிகள், அக ஊக்கிகள் அப்படின்றது போல் அதிலிருந்து கேட்ட கொஸ்டின் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், த ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஹேப்பன்ஸ் இன். அதாவது ஒரு புதிய தூண்டல் துளங்கல் தொடர்பு ஏற்படுவது. அதோட ஆன்சர் பார்க்குறோம். ஆப்ஷன் பி, கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதாவது ஆக்கநிலை இருத்தம். ஆக்கநிலை இருத்தம் சொல்லும் போதே உங்களுக்கு பாவ்லாவ் ஞாபகம் வந்திருக்கணும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஈஸியான கேள்விகள் தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள்லையே 81லேருந்து 89 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ரொம்ப டெப்த்தாக போயிட்டு இது எந்த டாப்பிக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்ட வார்த்தைகள் தான் இந்த மாதிரி கேள்விகளில் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் மறுபடியும் போய் புதுசாக படிக்கும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் பயப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி ஆஃபன் அசோசியேட்டட் வித். படைப்பாற்றல் அதிகமாக தொடர்பு படுத்தப்படுவது எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மீத்திறன், கிஃப்டட்னஸ். அந்த மீத்திறன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. எவ்வளோ அளவுக்கு மீத்திறன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்படியே நம்ம நல்ல ரிசல்ட் வரைக்கும் பார்ப்போம் பாருங்கள். அது ரிலேட்டடான கேள்வி. நெக்ஸ்ட் ஒன், the interest schedule to measure science, biology, language and management was constructed by. அதாவது அறிவியல், உயிரியல், மொழி மற்றும் மேலாண்மை போன்றவற்றில் ஆர்வத்தினை மதிப்பிட அட்டவணையை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ, தர்ஸ்டன். தர்ஸ்டனை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஹேப்பன்ஸ் வித். இலக்கியத்திறன் மற்றும் நுண்கலைகள் ரசித்தலுக்கு துணை போவது. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எமோஷன்ஸ், மனவெழுச்சி. அண்டு மனவெழுச்சி அதே மாதிரி டெவலப்மெண்ட்டு. அண்டு இந்த மனவெழுச்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டு, முன்னேற்றம், க்ரோத், வளர்ச்சி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டெஃபனிஷன்ஸு நம்பர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தடுத்த கேள்விகளில் வரும் பாருங்கள். டெஃபனிஷனே கொடுத்துட்டு யார் அப்படின்றது கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு டாப்பிக்கில் இருந்து நீங்கள் வந்து அந்த டெஃபனிஷனை யார் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியே நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே 30க்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேள்விகள் அந்த மாதிரியே வந்துடும். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்டல் ஆர் நேட்டல் ஸ்டேஜ் ரெஃபர்ஸ் டு. அதாவது கருவின் முது சூழ்நிலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். கருவுற்ற 9 வாரம் முதல் பிறப்பு வரை, 9 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி டில் பர்த். இப்போ தான் நான் சொன்னேன் க்ரோத்து, வளர்ச்சி, அதே மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் எந்தெந்த மாதத்தில் வந்து இந்த மாதிரி நேட்டல் ஸ்டேஜு, ப்ரீ நேட்டல் ஸ்டேஜு, சென்சரி மோட்டார் டெவலப்மெண்ட்டு, எப்போலாம் வந்து எந்தெந்த மாதிரியான க்ரோத் நடக்குது, அதே மாதிரி க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அதே மாதிரி அந்த மெச்சூரிட்டி ஸ்டேட் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ தட் ஒன்றா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்கும்போது எக்ஸாமில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு, கரெக்டான ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The Right of Children of Free and Compulsory Education Act 2009 was amended on dash. குழந்தைகளின் உரிமைக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 திருத்தப்பட்ட ஆண்டு. கரெக்ட் ஆப்ஷன்
ஆப்ஷன் ஏ 2019. அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பிஎட்டில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும் இல்லைங்களா, அதிலிருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். அதாவது ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடானது. இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் ஆக்ட், கட்டாய கல்வி சட்டம், அதே மாதிரி என்பிஇ, இந்த கமிஷன்ஸ் பற்றிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் சேலஞ்சஸில் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் சேலஞ்சஸ்க்கு உங்களுக்கு வந்து பிஎட்டில் புக்ஸு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதையே வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் முடிச்சிருந்தீங்க உங்களோட பிஎட் அப்படின்னு சொன்னால், முன்னாடி யாராவது வந்து உங்களோட சீனியர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சேலஞ்சஸ், இன்னோவேஷன் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்குங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், த குருகுலாஸ் வேர் சிச்சுவேட்டட் இன். குருகுலம் அமைந்துள்ள இடம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் தனிமையான இடம். இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இதுக்கு படிக்கணும் அப்படின்றதே கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் ஒரு டிகிரி ஒரு பிஎட் முடித்த எல்லாருக்குமே வந்து டைரெக்டாகவே இந்த கொஸ்டின் பார்த்த உடனே தெரியும். எலிமினேஷன் மெத்தட்லேயே நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், நகரின் மையத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் சி, நெரிசலான இடங்களில் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் டி, கிராமப்புறங்களில். ஸோ குருகுலம் சொன்னோம்னாலே நம்ம ராமாயணா பீரியட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். எப்படி வந்து தசரதர்கிட்ட இருந்து ராமனை வந்து விஸ்வாமித்திரர் வந்து அந்த நாட்டை விட்டே தனியாக கூப்பிட்டு போவார் இல்லைங்களா, அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ஸில் படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது கிடையாது. சாதாரணமாக ஒரு ஜென்ரலாகவே இந்த கேள்விக்கு நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட் இந்த கொஸ்டின் வரைக்கும் ஒரு 15 கேள்விகள் வந்து நம்ம வந்து 2020 பார்த்துருக்கோம். அதாவது 81லேருந்து 95 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஒரே நாளில் போட்டு ப்ரெஷர் பண்ணி ஒரு 50 கேள்வி 100 கேள்வின்னு போட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 15 கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கேள்விகள் நமக்கு தெரியுதா, அதாவது சப்போஸ் டு பி ஒரு ஆத்தரோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு முறையோ அதெல்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புக்கில் நம்ம பார்க்கும்போது கூட இந்த டாப்பிக்கை வந்து நம்ம கொஷின் பேப்பரில் அங்கே பார்த்தோமே அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். அண்டு அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம இதே மாதிரி சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.